ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூட் ஸ்பேர் அக்ரோமேக்ஸ் 45 அந்த வண்டி தான் நம்ம வச்சுருக்கோம். அது வந்து சென்சிங் வந்து புஷ்ஷு இது மாற்ற லிவர் செட்டிங் போட்ட வீடியோ வந்து போட்டிருப்போம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் ஓடிச்சு, வீடியோ எடுக்க முடியல. அதுக்கடுத்து இது வந்து அப்பா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு, ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். இப்போ வந்து 5 கலப்பை பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ பார்க்குறோம். இருந்ததுக்கும் அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன். அந்த லிவரில் வந்து கை வச்சு ஓடினது வண்டியை அடங்கி போச்சு. இந்த வீடியோவில் பாருங்கள், சென்சிங் டிராஃப்ட் செட் பண்ணால் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு பாருங்கள். அப்புறம் இதில் வந்து டிராஃப்ட் வந்து சின்ன லிவர் வந்து டிராஃப்ட்டு 4 பாயிண்ட் செட் பண்ணணும். பெரிய லிவர் பொசிஷன் லிவர் வந்து மஞ்சள் அளவுக்கு ஒரு 7லேருந்து 8 பாயிண்ட்டுக்குள்ளே செட் பண்ணணும். அது வந்து லிவர் செட்டிங் வீடியோ டிராஃப்ட் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அக்யூரேட்டாக அந்த வீடியோ வந்து தனியாக போட்டுரும். அது வந்து ஓன் ஃபீல்டில் ஓட்டுறப்ப கொஞ்சம் ஃப்ரீயாக வீடியோ எடுக்க முடியும், அப்போ வந்து போடுறோம். இது வந்து ரெண்டல் ஓடிட்டுருக்கு பாருங்கள். வந்து மண் வந்து எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன தென்னங்கன்று இருக்கும் கீழே, அது மாதிரி தித்தி மாதிரி இது முளைச்சி வந்து ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு இந்த காடும். இதில் வந்து ரொட்டவேட்டர் ஓரளவு ஓட்டிகிட்டு 5 கலப்பையில் ஓட்டுறோம். ஃபீல்டு வந்து ஃபுல்லாக டைட்டாக இருக்குது, சரியான டைட்டாக இருக்குது. இதுலேயே அந்த லோடு போல்ட் அளவுக்கு டெப்த்து போகுது. 2வது ஓட்டு இதிலே ஓட்டினா ஃபுல்லாகவே டெப்த்து போச்சு. மெயின் போல்ட் அளவுக்கு மேலே அந்த கலப்பையில் மெயின் போல்ட் இருக்கும், அந்த அளவுக்கு டெப்த்து போச்சு. அது வந்து வீடியோ கவர் பண்ண முடியல, ஃபீல்டுக்காரர் வந்துட்டார், அப்படியே வீடியோ எடுக்க முடியல, விட்டோம். 2வது ஓட்டு வந்து கொஞ்சம் ஈரம் இந்த காடு வந்து அதிகமாக இருக்கனால மண் வந்து கூட்டிக்கிட்டே வந்துச்சு, இல்லைன்னா இன்னுமே டெப்த்து போகும். ஆனால் காடு அந்தளவுக்கு இறுக்கமாகவும் இருக்குது. இந்த அளவு ஈரம் இருந்தாலுமே கட்டி வருது பாருங்கள். இல்லைன்னா நம்ம கலப்பைக்கு வந்து கொஞ்சம் கட்டி கம்மியாக தான் வரும். கொஞ்சம் ஏடு ஏந்தலாக இருக்க டிசைன் எல்லா கலப்பைக்குமே கொஞ்சம் கட்டி கம்மியாக வரும். அதனால நம்ம கலப்பையுமே கட்டி கம்மியாக தான் வரும். இதில் வந்து பாருங்கள், சென்சிங் வந்து செட் பண்ணி ஓட்டுறப்ப எவ்வளோ ஸ்மூத்தாக வண்டி போகுது. இந்த தென்னங்கன்றுக்குள்ளே இவ்வளோ டெப்த்தில் எப்படி ஸ்மூத்தாக கட்டாயி வருதுன்னு பாருங்கள். வண்டி வந்து நம்ம வண்டி லென்த்து தான், ஆனாலுமே எப்படி கட்டாயி வருதுன்னு பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகுதுன்னா அது வந்து இந்த சைடு வந்து சம்பங்கி போட்டிருக்காங்க, அதில் வந்து ஸ்ப்ரிங்க்லர் செட்டப்பு. அதனால கொஞ்சம் ஈரமாக இந்த காட்டில் வந்து தண்ணி அடிச்சிருக்கு, அந்த ஈரத்தினால கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. அப்புறம் வந்து ஸ்டேரிங்கை எண்டு வரைக்கும் ஃபுல்லாக கட் பண்ணோம்னா அப்போ லைட்டாக எந்த வண்டினாலும் ஸ்லிப் வரும். இந்த வண்டியில் லைட்டாக ஸ்லிப்பு வருது. அப்புறம் டயர் வேறு ஃபுல்லாக போயிடுச்சு, மாற்றணும். யாராவது உங்கள் ஏரியாவில் டயர் என்ன ரேட்டு, இல்லை ரீபட்டன் போட்டால் என்ன ரேட்டு, அது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 45 ஹெச்பிக்கு இப்போ 13 டயர் இருக்குது. கம்பெனியோட வந்த டயர் வந்து 4000 மணி நேரம் ஓடி இருக்குது. 4000 மணி நேரம் கரெக்டான ஹவர்ஸ் லைஃப் கொடுத்துருக்கா என்னென்னு பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஏர் ப்ரெஷரும் அதிகமாக இருக்குது, 18 கிட்ட வச்சுருக்கோம். இல்லைன்னா இன்னும் ஸ்லிப்பேஜ் கம்மியாகும் பாருங்கள். 4 ஃபேக்டர் இருக்குது இந்த ஸ்லிப்பேஜுக்கு. இதை அரெஸ்ட் பண்ணோம்னா இன்னும் ஸ்லிப்பேஜ் இல்லாமல் போகும். அப்புறம் வந்து இன்னொருத்தர் கேட்டிருந்தார், அவரோட நேம் வந்து கரெக்டாக தெரியல. 5 கலப்பை ஓட்டுறப்ப ஃபீல்டில் எப்படி லிவரில் கை வைக்காமல் பிரேக் அமுத்தாமல் சிம்பிளாக ஓட்டுறது அப்படின்னு கேட்டிருந்தார். அவருக்கான வீடியோவும் தனியாக போடுறோம். இந்த வீடியோவில் பாருங்கள். ஆனால் கொஞ்சமாவது கை வச்சு இது ஒன்றா தான் ஓட்ட முடியும். அது வந்து ஒரு காமன் ஃபேக்ட்டு. நம்மளோட லாபத்தை பார்க்கணும்னா ஒரு சில இடத்துல தூக்கியும் ஓட்டணும், ஒரு சில இடத்துல அமுக்கியும் ஓட்டணும் எக்ஸ்ட்ராவாக. அந்த மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஓட்ட முடியும், இப்படி தான் ஓட்டுவேன்னு சொல்ல முடியாது. இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸை பாருங்கள். அந்த வீடியோ சென்சிங் புஷு மாற்றின வீடியோ ஸ்டார்டிங்கில் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸு. அந்த வீடியோவுக்கு இதுக்கும் பாருங்கள் எப்படி வண்டி ஸ்மூத்தாக போகுதுன்னு. ஆப்ரேட்டிங் செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் லிவர் சின்ன லிவர் வந்து 4லேருந்து 5 பாயிண்ட்டுக்குள்ளே செட் பண்ணியிருக்கு. பொசிஷன் லிவர் 7லேருந்து 8 பாயிண்ட் மஞ்சள் இருக்கும், கண்ட்ரோல்னு இருக்கும். டியூட் ஸ்பேர் பொறுத்த வரையும் டியூட் ஸ்பேரில் 2 லிவரும் அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் சென்சிங் வந்து பக்காவாக வேலை செய்யுங்க. ஏன்னா சென்சிங் நம்ம கரெக்டாக செட் பண்ணி ஓட்டி இந்த வண்டி பழகிட்டிங்கன்னா எந்த வண்டி கொடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி சென்சிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இது வந்து லிவரை அட்ஜஸ்ட் பண்ண சென்சிங் பெர்ஃபார்மன்ஸ் வேரி ஆகும். சாஃப்டான 3ல் வச்சிங்கன்னா டெப்த்தும் போகும்,
ஆனால் வண்டி வந்து தடன்னு சென்சிங் வந்து அடிக்கும். அந்த மாதிரி சென்சிட்டிவாகவும் வைக்க முடியும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ண மாட்ரேட்டாகவும் அடிக்கும். சாஃப்டாக லைட்டாக டிக்கு அந்த அளவுக்கு மட்டும் அடிக்கும் சென்சிங்கு. அந்த மாதிரி சென்சிங் எந்த மாதிரி வேணாலும் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் 4 வோல்ட்ஸ் வேறு இருக்குது இந்த வண்டியில். சென்சிங் மட்டும் 4 வோல்ட்ஸ் இருக்குது. கம்பெனி ரெக்கமெண்டட் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து 2வது வோல்ட்ஸில் தான் போட்டு ஓட சொல்லுவாங்க. டிராஃப்ட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓட சொல்லுவாங்க. ஆனால் நம்மளது கொஞ்சம் இந்த டயரு இது இந்த மாதிரி ஃபேக்ட்ரி டைட்டான ஃபீல்டு இதனால் வந்து நம்ம வந்து ஹை சென்சிங்கில் போட்டு ஓட்டுறோம். அதுவும் இல்லாமல் நம்ம கலப்பையில் வந்து கும்பிடுவை டாப்லிங் ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனாலேயும் ஹை சென்சிங்கில் போட்டு ஓட்டுறோம். இல்லைன்னா கீழேருந்து 2வது வோல்ட்ஸை தான் போட்டு ஓட்டுவான். அதனால் ஹை சென்சிங்கில் போட்டு ஓட்டினா தான் இந்த நம்ம கலப்பை இது இந்த ஃபீல்டு கண்டிஷனுக்கு கரெக்டாக வேலை செய்யுது. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லாவே தென்னங்கன்றுகள்லாம் கட்டாகி வருது. சின்ன ஃபீல்டு தான், குறுக்க தான் ஓட்டுறோம். நல்லா தான் கட்டாகி வருது. டெப்த்து நல்லா போச்சு. அப்புறம் அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் வீடியோ வந்து இருக்குது. ரா கண்டென்ட்டாக பாருங்கள். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லிவர் செட்டிங் வீடியோ இது வேணுமா என்னன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஃபீல்டோட நேச்சர்னு பார்த்தீங்கன்னா சரள பாங்கான சல்லி முன்னுன்னாங்க அந்த மாதிரியான ஃபீல்டு. அது வந்து துளி அடித்து அந்த காலத்தில் அதிகமாக நஞ்ச வைத்தாங்க செஞ்சு. சரளையோட இது வந்து கீழே போய் மேலே வந்து களிமண்ணாக செட்டில் ஆகிருக்கு. இந்த ஃபீல்டோட நேச்சர் அப்படி தான் இருக்குது. இதுவரையும் யாருமே அந்த செம்மண் ஜல்லிமண்ணுன்னுவாங்க சட்டு மண் அதை உடையிற அளவுக்கு இந்த ஃபீல்டில் உழுததே இல்லை அப்படின்னு ஃபீல்டுக்காரரே சொன்னார். வந்து பாருங்கள் செம்மண் எப்படி வந்திருக்குண்டு. இந்த அளவு டெப்த்து போயிருக்கு. இன்னும் 2வது ஓட்டு ஓட்டினப்போ இந்த மண் வந்து ஃபுல்லாகவே மேலே வரையும் வந்துச்சு நிறைய இடத்துல. அந்த மாதிரி தான் டெப்த்து கொடுத்து தான் ஓட்டியிருக்கோம். நம்மளுக்கு வந்து விவசாயம் தான் முக்கியம். டெப்த்து நல்லா வந்தால் தான் ஓட்டுவோம். பதம் சரியில்லை இது இல்லைன்னா ஓட்ட முடிஞ்சால் தான் ஓட்டுவோம். இல்லைன்னா சும்மா மேலாக்க வச்சு ஓட்டிட்டு காசு வாங்கிட்டு போகிறதுக்காக நம்ம ஓட்டலை. நம்ம வண்டியும் அப்படி வண்டி பாருங்கள் டெப்த்து எப்படி போகுதுன்னா அசராமல். இப்போ ஆப்ரேட்டிங் செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா லோ தேர்டில் 1200 300 ஆர்பிஎம் வச்சு செட் பண்ணுறோம். இது வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க இன்னும் வந்து ஆர்பிஎம் எச்சா வச்சு ஓட்டினா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வரும், வண்டி ட்ராப் ஆகாமல் போகும்னு. அது உண்மை தான். ஆனால் நம்ம ஏரியாவில் வந்து என்ன ஸ்பீடில் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு ஓட்டினா தானே. ஆனால் ஸ்பீடாக போக ஸ்பீடாக ஆர்பிஎம் ட்ராப் இல்லாமல் ஓடணுங்கிறதுக்காக 2 ஆர்பிஎம் சேர்த்து வச்சோம்னா அது வண்டி வந்து ஸ்பீடாக போகும். அப்போ மறுபடியும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக லோடு இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணியும் பார்த்துட்டோம். அப்போ கீரை குறைக்கலாம்னா லோ செகண்டில் வந்து கொஞ்சம் ரொம்பவுமே மெதுவாக போகுது. லோ செகண்டில் 1600 ஆர்பிஎம் செட் பண்ணி ஓட்டி பார்த்தோம். அது வந்து வண்டி ரொம்பவுமே ஸ்லோவாக போகுது. கொஞ்சம் எங்களுக்கு வந்து அந்த கியர் ரேஷியோ வந்து செட் ஆகலை. அதனால் இந்த லோ தேர்டு 1300 1200 ஆர்பிஎம் இது வந்து ஓகேவாக இருக்குது. இதுவுமே வந்து எங்கள் ஏரியாவில் இன்னும் ஹை ஃபஸ்ட்டில் ஓட்டுவாங்க. நாங்கள் லோ தேர்டில் ஓட்டுறதுக்கே வந்து உங்கள் வண்டி மெதுவாக போகுது, ஒரு 1/4 மணி நேரம் எச்சாகுது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான டெப்த்து வரனால கொஞ்சம் அதை ஒரு கண்டுக்கிற மாட்டாங்க. ஒரு சிலர் தான் வந்து இது வந்து நீங்கள் சேர்த்து ஓட்டிருக்கீங்க அப்படின்னு அதில் காசை வேறு பிடிச்சிப்பாங்க. வேலை எப்படி செய்யுது என்னென்னு அதை பற்றி பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை இவ்வளோ நேரத்தில் ஓட்டுது, அந்த வண்டி 1/4 மணி நேரம் இதோட கம்மியாக ஓட்டுது அப்படின்ற ஆளுக்கு வந்து ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க. அப்படி ஆளுக்கு நம்ம போகிறதில்ல. நமக்கு தேவை எவ்வளோ காசு வந்து அன்னைக்கு இதுக்கு வருமானத்துக்கு ஓட்டுறோமோ அதை விட நம்மளோட வண்டி நமக்கு முக்கியம். அதுக்காக யாருக்கும் வந்து இப்போ மேலாக்க தூக்கி பிடிச்சி ஓட்டி இது பண்ணி அப்படி வந்து சம்பாதிக்கணும்னு இல்லை. கரெக்டாக வேலை செய்வோம், கரெக்டாக காசு அது கொடுக்கலன்னா அது வந்து கொஞ்சம் மன வருத்தம் தான். அதை தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஃபீல்டில் எப்படி டெப்த்து வருது என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் இது அளவுக்கு இன்னும் பெரிய ஆம்கில் இப்போ 600 கிலோ 700 கிலோவில் கலப்பையெல்லாம் போடுறாங்க, 1 டன்னில் கூட போடுறாங்க.
அந்த டெப்த்துக்கு இது வந்து 26 இன்ச்சு கலப்பை தான். அந்த கலப்பை ரிவ்யூ பார்த்தவங்களுக்கு தெரியும் கலப்பையோட நேச்சர் எப்படி, எங்கே எடுத்தோம் என்னென்னு. கலப்பை வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ போட்டிருப்போம். இந்த கலப்பைக்கு நம்ம வண்டிக்கு எந்த மாதிரி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, டெப்த்து நல்லா போதா என்னன்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஓட்டுற ப்ரொசீஜர் தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, நம்ம சேனலோட போஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட QR கோடும் இருக்குது. அதில் போய் சேர்ந்து உங்களோட கருத்துக்களை வாய்ஸ் மெசேஜாக போடுங்க. SDF ஓனர்ஸ்னு ஒரு குரூப்பே தனியாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்பேர்ஸ் இது சப்போர்ட்டுக்காண்டியே எல்லாருமே அவங்கவுங்க ஏரியாவில் இருக்க டீலர்ஸு மெக்கானிக்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டு வராங்க. உங்களுக்கு நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச SDF, நீங்கள் SDFில் ஒரு கிளீனராக இருந்தாலும், ஒரு டிரைவராக இருந்தாலும், ஓனராக இருந்தாலும், டீலராக இருந்தாலும் யாருனாலும் ஆட் பண்ணுங்கள். நம்ம ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆகலாம். அது வந்து நம்மளுக்கு ஸ்பேர் சப்போர்ட்டை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வண்டியை பற்றி யாருக்கும் சொல்லித்தரதுக்கும் இப்போ யாரும் அதிகமாக கிடையாது. இதிலேருந்து நமக்கு நாலேஜ் கண்டிப்பாக வரும். எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வந்திருக்கு. குரூப்பில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குரூப்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைனா குரூப்பில் வந்து வாய்ஸ் நோட்டாக கூட போடுங்க. காத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி.